வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம் காளான் சில்லி ஃப்ரை செய்வதற்கு ஒரு பாக்கெட் காளானை நன்றாக சுத்தம் செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் நன்றாக சுத்தம் செய்த காளானை 2 துண்டுகளாக நறுக்கிக் கொள்ளலாம். பெரிய காளானாக இருந்தால் 4 பீஸ்களாக போட்டுவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இதேபோல் காளானை நறுக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் காளானை மேரினேட் செய்வதற்கு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் தனி வத்தல் பொடி, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, 2 ஸ்பூன் கெட்டி தயிர், எலுமிச்சை சாறு அரை மூடி, தேவையான அளவு உப்பு போட்டு நன்றாக பிசைந்து கொள்ள வேண்டும். நாம் அனைத்தையும் நன்றாக மிக்ஸ் செய்து நாம் காளானை இதில் கலந்து விடலாம். நாம் மிக்ஸ் செய்யும்போது சிறிது தண்ணீர் சேர்த்து விடலாம். நாம் தண்ணீர் சேர்ப்பதற்கு முன் ஃபுட் கலர் சிறிது சேர்த்து கொள்ள வேண்டும். நாம் ஃபுட் கலர் மிக குறைவாக சேர்க்க வேண்டும். நாம் இந்த அளவு கெட்டியாக மிக்ஸ் செய்யவும் காளானை இதில் சேர்த்து விடலாம். காளானை சேர்த்து நாம் மசாலாக்கள் காளானுடன் நன்றாக சேருமாறு பிரட்டிவிட வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நன்றாக மேரினேட் செய்து நாம் 1 மணி நேரம் இதை ஃப்ரிட்ஜில் வைத்து விட வேண்டும். காளான் நன்றாக 1 மணி நேரம் ஊறி வந்து விட்டது. இப்பொழுது நாம் இதை எண்ணெயில் பொரித்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நன்றாக காய்ந்து விட்டது. நாம் மிதமான தீயில் வைத்து காளானை போட்டு விடலாம். நாம் காளானை ஒவ்வொன்றாக தனித்தனியாக போட வேண்டும். நாம் காளானை எண்ணெயில் போட்டவுடன் ஹை ஃப்ளேமில் வைத்து கொள்ள வேண்டும். இப்பொழுதுதான் நன்றாக கிறிஸ்பாக பொரிந்து வரும். நாம் குறைந்தது 1 மணி நேரமாவது மேரினேட் செய்தால்தான் மசாலா காளானில் நன்றாக இறங்கி வரும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஹை ஃப்ளேமிலே வைத்து 2 நிமிடம் பொரித்து எடுத்தோம் என்றால் கிறிஸ்பாக அருமையாக வந்துவிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது 3 நிமிடம் ஆகிவிட்டது. எண்ணெய் சலசலப்பும் குறைந்து விட்டது. இப்பொழுது நன்றாக கிறிஸ்பாக வெந்து வந்துவிட்டது. நாம் இதை எடுத்து விடலாம். நாம் இப்படி அனைத்து மஷ்ரூம்களையும் போட்டு எடுத்து விடலாம். நாம் குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கெட்டுவதென்றால் நாம் இரவே இதை ஊற வைத்து விட வேண்டும். நாம் இரவே மேரினேட் செய்து வைத்தோம் என்றால் நன்றாக ஊறி காலையில் நாம் பொரிப்பதற்கு மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அருமையான மஷ்ரூம் சில்லி ஃப்ரை ரெடியாகிவிட்டது. நான்வெஜ் சாப்பிடாதவர்களுக்கு இது சிக்கன் 65 போலவே மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக இப்படி மஷ்ரூம் ஃப்ரையுடன் ஆனியன் லெமன் வைத்து கொடுத்தோம் என்றால் மிக சுவையாக இருக்கும். நம் ஹோட்டலில் சாப்பிடுவது போலவே மிக அருமையாக இருக்கும். நம் தயிர் சாதத்துடன் இதை சாப்பிட்டாலும் மிக சுவையாக இருக்கும். குழந்தைகள் இதை சிக்கன் 65 போலவே விரும்பி சாப்பிடுவார்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.